ஈவினிங் ஆல் ஆஃப் யூமா. நம்ம இன்றைக்கி எதோட கண்டினியூஷனை பார்க்க போகிறோம்னா, நேற்று ஸ்டார்ட் பண்ண எக்ஸசைஸ் 3.2 கண்டினியூஷன் தான் பார்க்க போகிறோம். நேற்று என்ன பார்த்தோம்? ரூட்ஸ் ஆஃப் த ஹையர் டிகிரி பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸோட ரூட்ஸ் எப்படி அனலைஸ் பண்ணி பார்த்துருந்தோம். அதில் காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்துச்சுன்னா ரூட்ஸ் எப்படி இருக்குன்னு சொன்னேன், கான்ஜுகேட் பேஸாக இருக்குன்னு சொன்னேன். ஆல்ஃபா ப்ளஸ் ஐபிட்ட ஒரு ரூட்னா இன்னொரு ரூட் ஆல்ஃபா மைனஸ் ஐபிட்டான்னு சொன்னேன். அதோட கான்ஜுகேட் பேர்ஸாக எடுத்துக்கலாம். அதேமாதிரி பி ப்ளஸ் ரூட் கியூன்ற மாடலில் இருந்துச்சுன்னா அடுத்த ரூட் எப்படி இருக்கும், அதோட இன்னொரு ரூட் வந்து பி மைனஸ் ரூட் கியூவாக இருக்கும். ப்ளஸில் இருந்தால் மைனஸாக இருக்கும், மைனஸ் இருந்தால் ப்ளஸ்ஸாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இதை தாண்டி என்ன பண்ணாங்க, ஈக்குவேஷன்ஸ் வந்து கொடுக்கும்போது பாலினாமியல் ஈக்குவேஷனோட டிகிரி என்ன கொடுத்தாங்க, 6ன்னு கொடுத்துருந்தாங்க. அதில் 2 ரூட்டை கொஸ்டினை கொடுத்துருந்தாங்க. அந்த ஒரு ரூட்டை வச்சு காம்ப்ளெக்ஸ் வச்சு இன்னொரு ரூட்டை கண்டுபிடிச்சோம். இன்னொரு இந்த ரேஷனல் இர்ரேஷனல் சேர்ந்து கொடுத்த அந்த ரூட்டை வச்சு இன்னொரு ரூட்டை கண்டுபிடிச்சி என்ன பண்ணோம், அதை வச்சு ஃபேக்டரை உருவாக்கணும். ரெண்டு ஃபேக்டர் கிடச்சதும் அந்த 2 ஃபேக்டரை வச்சு இன்னொரு ஃபேக்டரை உருவாக்கணும்னு சொன்னேன். அதை வச்சு தான் என்ன பண்ண போகிறோம், அந்த 2 ஃபேக்டரை வச்சு கிடைக்கக்கூடிய இன்னொரு ஃபேக்டரை சால்வ் பண்ணால் தான் 2 ஆன்சர் நமக்கு கிடைக்கும். அந்த மாடல் பால் நேற்று பார்த்துருந்தோம். அதேமாதிரி ஈவன் டிகிரியாக இருந்துச்சா என்ன பார்த்துருந்தோம், ஈவன் டிகிரியாக மட்டும் இருந்துச்சுன்னா என்ன பண்ண சொன்னேன், எக்ஸ்கொயர்டாக மாற்றணும்னு சொல்லி ஹோல் ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், எக்ஸ்கொயர் ஃபார்மேட்டுக்கு மாற்றணும்னு சொன்னேன். அந்த எக்ஸ்கொயரை ஒய்யை ரீப்ளேஸ் பண்ணி சால்வ் பண்ணி கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தேன். அந்த மாடல் நேற்று பார்த்துருந்தோம். இதை தாண்டி வேறு என்ன ஐடியாஸ் கொடுத்துருந்தேன், ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷனுடைய சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லா கோஎஃபிஷியன்ட்டையும் ஆட் பண்ணி பார்க்குற அது ஹோல் சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே 0 ஆயிடுச்சுன்னா எதோ சொன்னேன், ஃபேக்டர் எதோ சொன்னேன், x = 1 ஈஸியாக ரூட், x = 1 ஈஸியாக ரூட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரிங்களா? x = 1 ஈஸியாக ரூட் எப்போ, இது சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் என்னது, சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கிவன் பாலினாமியல் ஈக்குவேஷன் சொல்லி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் சம் ஆஃப் ஆட் டிகிரி ஆட் பவர்ஸோட டிகிரி அது சம் ஆஃப் ஈவன் டிகிரிஸோட பவர் சொல்லி என்ன பண்ணணும், 2 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதோட ஃபேக்டர் எப்படி இருக்கும், x = -1 ஆகும். x = -1 அது ரூட்டாக இருக்கும். முதல் x = 1ன்றது ஏதோ ரூட்டு சொன்னேன். எல்லா கோஎஃபிஷியன்ட்டையும் ஆட் பண்ணி 0 வந்துச்சுன்னா அதுக்கு எது ரூட்டு, x = 1 இஸ் த ரூட். சம் ஆஃப் ஆட் ஈக்குவல் டு சம் ஆஃப் ஈவன் இப்படி 2 ஈக்குவலாக இருந்துச்சுன்னா எது ரூட்டுன்னு சொன்னேன், x = -1ன்னு சொல்லியிருக்கேன். புரிஞ்சுங்களா? சரி. அதுக்கப்புறம் ஏபியில் இருக்கும் ஜிபியில் இருக்குன்னு சொல்லி பார்த்துருந்தோம். ஏபியில் இருக்கணும்னா என்ன பார்த்துருக்கோம், a - d a + dன்னு எடுத்துக்கிறோம். நம்ம 10th பார்த்தது தான். ஜிபியில் இருந்துச்சுன்னா a/r a/ar அந்த மாதிரி ரூட்ஸை கன்சிடர் பண்ணிக்கிறோம். சரி, இப்போ இந்த எக்ஸசைஸோட ரிமைனிங் ப்ராப்ளம்ஸ் என்னென்னு பார்ப்போம். சால்வ் த கியூபிக் ஈக்குவேஷன். த கிவன் ஈக்குவேஷன் இஸ் 2x³ - 9x² + 10x = 3. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ டேக் த 3 to this side, it becomes -3 ஆயிடுச்சு. தென் இப்போ என்ன பண்ணுறோம், சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு இந்த ஐடியா யூஸ் பண்ணி பாருங்கள். சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, எல்லாமே ஈவன் டிகிரியில் இல்லை. ஈவன் டிகிரியாக தான் சொன்னேன், x² ஃபார்மேட்டுக்கு மாற்றி அந்த x² ஒய்யாக மாற்றி நேற்று பார்த்த மாடலில் பண்ணணும். பட் இங்கே என்ன இருக்குது, ஆட் ஈவன் டிகிரி எல்லாம் கலந்துருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பண்ணணும், எல்லாத்தையும் முதல்ல ஆட் பண்ணி பார்க்கணும். சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட்ஸ்னால் ஃபஸ்ட் என்ன இருக்குது 2, அடுத்த கோஎஃபிஷியன்ட் -9, அடுத்த கோஎஃபிஷியன்ட் 10, அடுத்த கோஎஃபிஷியன்ட் -3. எல்லாத்தையும் 2 - 10 + 2 - 9 + 10 - 3 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 10 + 2 12, -9 - 3 12 எல்லாத்தையும் ஆட் பண்ணால் 0 வந்துடுச்சு. அப்போ எல்லாமே ஆட் பண்ணி சம் ஆஃப் ஆல் கோஎஃபிஷியன்ட்ஸ் 0 ஆனதுனால எது ரூட்டு, x = 1 ஈஸியாக ரூட். புரிஞ்சா? எப்படி சார்னா ஒன்றும் கிடையாது. இந்த ஈக்குவேஷனில் என்ன பண்ணுறீங்க, x நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த ஈக்குவேஷனில் கொண்டு போய் x = 1 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். இந்த ஈக்குவேஷனோட ஆன்சர் 0 ஆயிரும் கரெக்டாக. அதுக்காக தான் சொல்கிறது. புரிஞ்சா? அப்போ இட் இஸ் கிளியர் தட் x = 1 ஈஸியாக ரூட். அப்போ x = 1 ஈஸியாக ரூட்னா x - 1 ஈஸியாக ஃபேக்டர். இங்கிட்டு கொண்டு தான் ஆயிரும், 1 அங்கே கொண்டு தான் x - 1 ஈஸியாக ஃபேக்டர். அப்போ ஒரு ஃபேக்டர் கிடச்சிருச்சு. இந்த ஃபேக்டரை வச்சு இன்னொரு ஃபேக்டரை உருவாக்க போகிறேன். அந்த ஃபேக்டர் எதில் இருக்குது சார்னா, இங்கேடைய கிடைச்ச ஃபேக்டரோட டிகிரி என்னது, எக்ஸோட பவர் என்னது 1. அப்போ இன்னொரு ஃபேக்டர் இருக்குது. நம்ம கொடுத்த ஈக்குவேஷன் ஹையஸ்ட் டிகிரி எவ்வளவு 3. அப்போ கிடைச்ச ஃபேக்டரோட டிகிரி 1. அப்போ இன்னொரு ஃபேக்டரோட டிகிரி என்னவாக இருக்கும், 2ஆக தான் இருக்கும். அந்த 2 எப்படி கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு கொடுத்த அந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணுறோம், 2x³ - 9x² + 10x - 3 எழுதியாச்சு. எழுதிட்டு ஈக்குவல் டு போட்டுட்டு கிடைச்ச ஃபேக்டரை ஃபஸ்ட் எழுதிடணும், x - 1 எழுதிடணும். அதுக்கப்புறம் இன்னொரு ஃபேக்டர் பக்கத்தில் இருக்குது. அந்த ஃபேக்டர் நமக்கு என்னென்னு தெரியாது. ஆனால் அது எப்படி எடுக்கலாம்னு பார்க்க போகிறோம்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம், இங்கே ஃபஸ்ட் டைம் என்ன இருக்குது, x இருக்குது. எக்ஸை இந்த x³ டிவைட் பண்ணுங்க. ஃபஸ்ட் டைம் டிவைட் பண்ணுங்க, என்ன ஆகும், ஃபஸ்ட் டைம் டிவைட் பண்ண ஆகும், x³ ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா மிச்சம் இருக்கும் x² இருக்கும். அப்போ 2x² போட்டுக்கணும். அடுத்து இடையில கட்டான்னு தெரியாது, கண்ணை மட்டும் என்ன பண்ணது +pxன்னு போட்டுக்கணும். ஃபஸ்ட் டைம் எடுத்துடலாம், லாஸ்ட் டைம் எடுத்துடலாம், இடையே கட்டான்னு தெரியாது. அப்போ 2x² எப்படி எடுத்தேன், இந்த ஃபஸ்ட் டைம் டிவைட் பண்ணோம்னா 2x². அடுத்து ப்ளஸ் இடையில கட்டாமல் என்ன பண்ணணும், +px தான் போடணும். p ஈக்குவலாக இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கணும்.
அடுத்து லாஸ்ட் டேர்ம் பாரு, இங்கே -1 இங்கே -3, -3யும் -1 டிவைட் பண்ணால் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், அப்போ 3 வந்து அப்போ இது கிடச்சிருச்சு. இப்போ இந்த பியோட வேல்யூ நமக்கு வேணும். அப்போ பியோட வேல்யூ வேணும்னா அது எதோட கோஎஃபிஷியண்டாக இருக்குது, எக்ஸோட கோஎஃபிஷியண்டாக இருக்குது. அப்போ ரெண்டு பக்கம் என்ன பண்ணுறீங்க, ஈக்குவேட்டிங் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஆன் போத் சைட். அப்போ ஈக்குவேட் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ்னு பார்த்தா இங்கே கோஎஃபிஷியன்ட் இருக்குது 10 இருக்குது, அப்போ 10 எடுத்தாச்சு. ஈக்குவல் டு இங்கிட்ட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் உனக்கு வேணும்னா, அப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் உனக்கு வேணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல இந்த எக்ஸ்ட்ரா எடுத்து கொண்டு போய் என்ன பண்ணணும், அங்கே இருக்கிற கான்ஸ்டன்டோட மல்டிப்ளை பண்ணணும். அப்போ தான் உனக்கு என்ன கிடைக்கும், எக்ஸ்ட்ரா மட்டும் நிற்கும். அப்படி இல்லை வேறு டைமோட மல்டிப்ளை என்ன ஆயிடும், எக்ஸ் வச்சு இதோட மல்டிப்ளை பண்ணால் x³ ஆயிடும், அதோட மல்டிப்ளை x² ஆயிடும். நமக்கு எக்ஸ்ட்ரா மட்டும்தான் வேணும். அப்போ இங்கிட்ட ஈக்குவல் டு 10 எடுத்தோமா, அப்போ ஈக்குவல் டு எடுக்கும்போது எக்ஸை கொண்டு போய் அந்த கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணால் 3. அடுத்து வேறு எங்கே எக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, இந்த எக்ஸ் எடுத்தோம்னா அதை எடுத்து கொண்டு இந்த கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணிடுது. அப்போ என்ன இருக்கும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் எடுக்கும்போது இங்கே என்ன இருக்குது, பி இருக்குது, அது என்னது -1, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -p, அவ்வளோதான். இந்த எக்ஸை கொண்டு அந்த கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணு, இந்த எக்ஸை கொண்டு இந்த கான்ஸ்டன்ட் மல்டிப்ளை பண்ணு, தட்ஸ் ஆல். அப்போ 10 ஈக்குவல் டு என்ன ஆயிடுச்சு, இங்கே 3, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் -p. அப்போ பி எங்களுக்கு கொண்டு வந்துட்டு 10 அங்கே கொண்டு போயிருங்க. அப்போ என்ன ஆயிரும், பி ஈக்குவல் டு பிங்கிறது +p ஆயிரும், 10 ஆக போனால் -10 ஆயிரும், 3 - 10 -7. இப்போ கண்டுபிடிச்ச -7 கூட என்ன பண்ணுறீங்க, நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுங்க. இப்போ என்ன ஆயிரும், 2x², வாட் இஸ் p, -7x + 3. அப்போ அதர் ஃபேக்டர் இஸ் 2x² - 7x + 3 கிடச்சிருச்சு. இப்போ அதை ஃபேக்டரைஸ் பண்ண பார்ப்போம். ஃபேக்டரி அப்போ என்ன பண்ணுவோம், 2x² - 0 போட்டுட்டு 2 × 3 வரும். 2 ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் மல்டிப்ளை பண்ணால் 2 3s are 6. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 6, ஆட் பண்ணால் -7. இப்போ ஃபேக்டர் நாங்கள் ரூட்ஸ் ஆகும் -6 -1. ஃபஸ்ட் நம்பர் இருக்குது 2 ÷ 2 ÷ 2. இப்போ 2 × 6 ஆச்சு என்ன ஆகும், இங்கே 2 1s are, இங்கே 2 3s are. அப்போ என்னாச்சு, மேலே -3 இருக்குது, அங்கே -1/2 இருக்குது. எக்ஸோட சேர்த்தது என்ன ஆயிரும், therefore அப்போ எக்ஸோட சேர்த்ததுன்னா x - 3, இது 2x - 1 = 0. இப்போ தென் you get x = 3 கிடச்சிருச்சு, இன்னொன்று x = 1/2. அப்போ இந்த ரெண்டு ரூட்டும் கிடச்சிருச்சு. மொத்த ரூட்டும் பார்த்தோம்னா இந்த ரூட் சார்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன பண்ணோம், x = 1 ரூட்டை எடுத்துருந்தோம், அந்த ரூட்டை வச்சு தான் ஃபேக்டரை கொண்டு வந்தோம், அந்த ஃபேக்டரை வச்சு தான் இன்னொரு ஃபேக்டரை கொண்டு வந்தோம், அந்த ஃபேக்டரை வச்சு பியை கண்டுபிடிச்சி அந்த பியை சப்ஸ்டிட் பண்ணி இன்னொரு ஃபேக்டருக்கு அந்த பியில் சப்ஸ்டிட் பண்ணோம்னா அந்த ஃபேக்டரை சால்வ் பண்ணால் 2 ஆன்சர் வந்து. therefore இந்த ரூட்ஸ் ஆர் 1, 3, 1/2. ஓகேங்களா, 1, 3, 1/2 ஆர் த ரூட்ஸ். இது இதோடைய சொல்யூஷன். நெக்ஸ்ட் அதே செகண்ட் சம் இருக்குது, 8x³ - 2x² - 7x + 3 = 0 இருக்குது. இதை என்ன பண்ணுறோம், எல்லாத்தையும் ஆட் பண்ணி பார்த்தா நமக்கு 0 ஆகுதுன்னா ஆகலை. ஆட் பண்ணி பாருங்கள் நீங்களே, ஃபஸ்ட்டு அதான் செக் பண்ணணும். 8 - 2 வருது, 8 - 2 6ன்னு வரும். அடுத்து 6 - 7 -1ன்னு வரும். -1 + 3 2 ஆயிடும். அப்போ 2ன்றது என்னவா வரல, 0வா வரல. அப்போ எல்லா கோஎஃபிஷியன்ட் ஆட் பண்ணால் என்ன வரல, 0வா வரல. அடுத்து எப்படி பண்ணணும், சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆட் டிகிரி. ஆட் டிகிரி என்ன பண்ணணும், இங்கே இருக்குது ஃபஸ்ட் டைம் என்ன இருக்குது 8, ஃபஸ்ட் டைமுக்கு அப்புறம் தேர்ட் டைம் எங்கே போகணும், இங்கே வந்துடும். புரிஞ்சா, ஃபஸ்ட் டைம் அப்புறம் இது செகண்ட் டைம், தேர்ட் டைம், ஃபோர்த் டைம். ஃபஸ்ட் டைம் வந்து 8, அடுத்த டைம் -7, 8 - 7 1 வருது. அடுத்து ஈவன் டிகிரி -2, அடுத்து இங்கே +3. அப்போ சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஈவன் டிகிரி இஸ் ஈக்குவல் டு -2 + 3, -2 + 3 = 1. அப்போ ரெண்டு என்ன சீக்கிரம் வந்துச்சா, சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆட் டிகிரி ஆன்சரும் சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஈவன் டிகிரி ஆன்சரும் போத் ஆஃப் தம் ஈக்குவல் டு 1 இருக்கிறதுனால அப்போ அந்தோடைய ஐடியா யூஸ் பண்ணி நம்ம பண்ணிடலாம், சால்வ் பண்ண போகிறோம். அப்போ ரெண்டு ஈக்குவல் வந்து என்ன சொன்னேன், எது ரூட்டுன்னு சொன்னேன், x = -1 ஈஸியாக ரூட். எல்லாத்தையும் ஆட் பண்ணும்போது 0 வந்துச்சுன்னா x = 1 ஈஸியாக ரூட். சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆடும் ஈவன் ஈக்குவல் வந்துச்சுன்னா x = -1 ஈஸியாக ரூட். அப்போ x + 1 ஈஸியாக ஃபேக்டர். அப்போ வழக்கம் போல் கொஸ்டின் எழுத வேண்டியது, x + 1 ஃபேக்டர் இங்கே போட்ட வேண்டியது. ஃபஸ்ட் டைம் டிவைட் பண்ணால் x இப்படி கேன்சல் ஆச்சுன்னா 8x². செகண்ட் டைம் கண்ண முடித்து +px. சொல்கிற விஷயம் புரிஞ்சுங்களா, ஓகேங்களா? சரி, செகண்ட் டைம் என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக 8x² + ஃபஸ்ட் டைம் டிவைட் பண்ணால் 8x² வரும். அடுத்த இடையில px போட்டுக்கோங்க. அடுத்து என்ன 3 எப்படி வரும், ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் 3 ÷ 1 என்ன ஆயிடுச்சு, 3 ஆயிடுச்சு. புரிஞ்சுங்களாப்பா? சரி, அப்போ என்ன கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, ஒரு ஃபேக்டரை வச்சு இன்னொரு ஃபேக்டரோடைய ஃபார்மெட்டை கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. தென் ஈக்குவல் டு த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x. வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x, என்ன கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x இருக்குது -7. ஓகேங்களா? அடுத்து இங்கே எடுக்கும்போது இந்த எக்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எக்ஸை கொண்டு என்ன பண்ணுறீங்க, அந்த 3யோட மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ 3யோட மல்டிப்ளை பண்ண ஆயிரும், அப்போ வெறும் 3 மட்டும்தான் வரும். அப்போ இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸை என்ன பண்ணுறீங்க, இங்கே கொண்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள், இங்கே கொண்டு போய் இங்கே மல்டிப்ளை பண்ணுங்க. அப்போ என்ன ஆயிரும்,
அப்போ அங்கே 3 × x கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x 3 ஆயிடுச்சு. இங்கே px இங்கே 1 இருக்கிறதுனால அதோட கோஎஃபிஷியன்ட் ஆஃப் p ஆயிடுச்சு. தென் 3 எங்கே போனதான் ஆயிரும் -7 -10 ஆயிரும் -10 ஆயிரும். அந்த p யோட -10 வேல்யூ இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கணும். அப்போ என்ன ஆகும் 8x² -10x + 3 இஸ் அனதர் ஃபேக்டர் கிடச்சிருச்சு. தென் வழக்கம் போல் 8 3s are 24. ஆட் பண்ணால் -10 மல்டிப்ளை பண்ணால் 24 வரணும். ஒரு ஃபேக்டர் ரூட் எப்படி வரும் -6 -4. ஃபர்ஸ்ட் நம்பர் டிவைட் பை 8 டிவைட் பை 8 கேன்சல் பண்ணிக்கோங்க. ரெஸ்ட் ஆஃப் த ஆன்சர் கிடச்சிடும். எப்படி ஆகும் இங்கே 2 டேபிள் கேன்சல் பண்ணால் 2 4s வரும். இங்கே 2 3s வரும். ஓகேங்களா இங்கே 3s. அடுத்து இங்கே என்ன ஆகும் 2 2s இங்கே 2 4s. அப்போ மேலே -3 கீழே 4 இருக்குது. இங்கே மேலே -2 என்ன இருக்குது கீழே வந்து என்ன இருக்குது 4 டேபிள் கேன்சல் பண்ணிக்கலாம். அப்போ 4 1s 4 2s. அதான் -1/2 இருக்குது. அது நீங்கள் அதை உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தெரியும் இல்லையா? அதெல்லாம் ரொம்ப நம்ம டீப்பாக போகணும் அவசியம் கிடையாது. இப்போ மிச்ச ஃபேக்டர் வந்து 4x - 3 அடுத்து 2x - 1 தென் த ஆன்சர் இஸ் x = 3/4 x = 1/2. அப்போ இந்த ரூட் சார்னு போட்டு ஏற்கனவே கண்டுபிடிச்சா -1 ஒரு ரூட்டு அதை தாண்டி என்ன வந்துருச்சு இப்போ கண்டுபிடிச்சா 3/4 1/2 ரூட் ஆயிடுச்சு. ஓகேங்களா சரி. அப்போ இந்த ரூட் சார் -1, 3/4, 1/2. ஓகே. இப்போ ஒரு ஃபேக்டரை வச்சு இன்னொரு ஃபேக்டர் என்ன சொன்னேன் சார் ஃபர்ஸ்ட் டைம் பர்சன்ட் டிவைட் பண்ணு லாஸ்ட் டைம் பர்சன்ட் டிவைட் பண்ணி எடுக்க சொன்னோம் இல்லையா? இன்னொன்று அனதர் மெத்தட் ஒன்று அதாவது அடுத்த ஒரு ஃபேக்டர் கிடச்சிச்சின்னா அந்த ஃபேக்டரை வச்சு அடுத்தது எப்படி கொண்டு வரலான்றதை வந்து அனதர் மெத்தட் நம்ம 10th யூஸ் பண்ண ஐடியாவை வச்சு சொல்லியிருக்கேன். இன்கேஸ் இந்த இடத்துல இந்த நம்ம ஈக்குவல் இந்த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் பண்ணுறோம்ல இந்த பிளேஸில் அதில் இஃப் யூ வாண்ட் டு யூஸ் திஸ் ஐடியா இந்த ஐடியா யூஸ் பண்ணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். புரிஞ்சா என்ன பண்ணணும்னா முதல்ல என்ன கன்ஃபார்ம் ஃபர்ஸ்ட் சம் எழுதிருக்கேன் பாரு. ஃபர்ஸ்ட் சம் வந்து என்ன எதை ஃபேக்டர் கன்ஃபார்ம் பண்ணோம் x = 1 ஈஸியாக ரூட்டில் கன்ஃபார்ம் பண்ணோம் இல்லையா? அந்த 1 வச்சு என்ன பண்ணணும் இதை சிம்பிள் டிவிஷன் மெத்தடில் போடணும். வாட் இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த பாலினாமியல் ஈக்குவேஷன் 2 - 9 10 - 3 அதான் எழுதி 2 - 9 10 - 3 எழுதி என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு 1 வச்சு என்ன பண்ணணும் ஏன்னா 1 ஈஸியாக ரூட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. 1 வச்சு டிவைட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணணும் இங்கே கேப்பில் 0 போட்டுக்கணும். அப்போ 2 + 0 2 அடுத்து மல்டிப்ளை பண்ணணும் 2 1s 2 அடுத்து ஆட் பண்ணு -2 + 9 9 + 2 -7 மல்டிப்ளை பண்ணால் -7 திருப்பி 2 ஆட் பண்ணால் 3 3 1s 3 2 ஆட் பண்ணால் 0 வந்துருச்சா? அப்போ என்ன ஆயிடுச்சு இந்த 1 வந்து ரூட்டாக இருந்துச்சுன்னா உனக்கு வரக்கூடிய இதுதான் ரிமைண்டர். ஓகேங்களா இது ரிமைண்டர் இதுதான் கோஷன் சாரி இதுதான் செய்ய கோஷன். அப்போ இது ரிமைண்டர் இது கோஷன். அப்போ மிச்சம் என்ன இருக்குது கோஷன் 2x² - 7x + 3 i = 0. எடுத்து பாருங்கள் கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னா அதர் ஃபேக்டர் இருந்தால் பாருங்க என்ன இருக்குது 2x² - 7x + 3 அவரோட ஆன்சர் இங்கே கிடச்சிடும். அப்போ இந்த புக்ஸில் எப்படி மெத்தடில் சிலது பண்ணியிருப்பாங்க அது இந்த மெத்தட் சொல்லி கொடுத்துருக்கீங்க சார் இதையும் சொல்லி கொடுத்துருக்கீங்க. உனக்கு ரெண்டுல எதுக்கு ஈஸியாக இருக்கும் இதை சால்வ் பண்ணுறதோ அதை யூஸ் பண்ணிக்கோ ஆனால் கரெக்டாக பண்ணிடு. புரிஞ்சுங்களா? என்ன பண்ணணும் ரூட் கன்ஃபார்ம் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதால் என்ன பண்ணிடு அந்த ஹோல் ஈக்குவேஷனையும் சிம்பிள் டிவிஷனில் போட்டோன்னா உனக்கு ரிமைண்டர் கண்டிப்பாக 0 வரணும். ப்ளஸ் இங்கே இந்த மிச்சம் இருக்க டேர்ம்ஸை என்ன பண்ணணும் அதை தான் கோஷன் எடுத்துக்கணும். அந்த 2x² - 7x + 3 எடுத்துக்கிட்டு அதை ஒன்ஸ் அகைன் நீ என்ன பண்ணுற ஃபேக்டரைசேஷன் பண்ணி அடுத்த ரெண்டு பேர் கண்டுபிடிச்சிடும். அதே மாதிரி அடுத்த சம் என்ன இருக்குது 8 - 2 - 7 3 எடுத்தாச்சு. என்ன ரூட் கன்ஃபார்ம் பண்ணோம் x = -1 தான் ரூட் கன்ஃபார்ம் பண்ணோம். அந்த x = -1 என்ன பண்ணுங்கள் சிம்பிள் டிவிஷனில் போட்டு விடுங்க. அப்போ 8 என்ன சொன்னேன் 0 ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேன். அப்போ 8 + 0 8 ஆயிடும். அப்போ என்னாச்சு 2 ஆட் பண்ணால் 8 மல்டிப்ளை பண்ணால் -8 இது 2 ஆட் பண்ணால் -10 அகைன் 2 மல்டிப்ளை பண்ணால் -+ 10 திருப்பி இது 2 ஆட் பண்ணால் -7 + 10 3 ஆயிரும். 3யோட -1 மல்டிப்ளை பண்ணால் அகைன் -3 ஆயிரும். இது 2 ஆட் பண்ணால் 0 ஆயிரும். அப்போ 0 ஆயிடுச்சா இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அதான் ரூட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. திருப்பி எடுத்திங்கன்னா 8x² - 10x + 3 டயக்ராம் பாருங்கள் 8x² - 10x + 3 அந்த ஆன்சர் கிடச்சிடும். புரிஞ்சுங்களா? அப்போ எந்த மாடல் வந்து அதே என்ன பண்ணுவாங்க அதே பாலினாமியல்ஸ் கொடுத்துருப்பாங்க சால்வ் பண்ணுறோம். பட் மெயின் கான்செப்ட் என்னது எல்லா கோஷன் ஆட் பண்ணால் 0 வருதான்னு பார்க்குறது. அது வராட்டுனா சம் ஆஃப் கோஷன் ஆஃப் ஆட் டிகிரி அண்ட் ஈக்குவல் டு சம் ஆஃப் கோஷன் ஆஃப் ஈவன் டிகிரி ஐடியா யூஸ் பண்ணி என்ன பண்ணணும் அடுத்த ரூட்டை கன்ஃபார்ம் பண்ணி அதை வச்சு சால்வ் பண்ணுறோம். புரிஞ்சுங்களா? ஓகே. அடுத்து நெக்ஸ்ட்டு ரிமைனிங் ப்ராப்ளம்ஸை அடுத்த இதில் சால்வ் பண்ணியிருக்கேன் சார் அதை நம்ம பார்ப்போம். சரி இப்போ சம் நம்பர் எக்ஸசைஸ் 3.3ல சம் நம்பர் 1. இந்த சம் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் சம் என்ன கொடுத்தாங்கன்னா சால்வ் 2x³ - x² - 18x =
ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0 அப்படி ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. பட் அதுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு டிகிரி பாருங்கள், டிகிரி என்னவாக இருக்கும் 3 ஆகும். அப்போ இதுக்கு 3 ரூட் இருக்குது, அதை சால்வ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் சால்வ் பண்ண என்ன சொல்கிறாங்க, இஃப் சம் ஆஃப் இட்ஸ் 2 ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் வேனிஷஸ். அதில் 2 ரூட்டை என்ன பண்ணுற ஆட் பண்ணி பார்த்தா வேனிஷஸ்ன்னு என்ன இருக்குது 0 ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 ரூட் இருந்தால் இன்னொரு ரூட் என்னவா இருக்கணும் -2 தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் என்ன ஆகும், 2 ஆட் பண்ணால் 0. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி சப்போஸ் -3 ரூட் இருந்துச்சுன்னா இன்னொரு என்னவாக இருக்கும் +3 தான் இருக்கும். அப்போ அது 2 ஆட் பண்ணால் 0. அப்போ இதில் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணால் நமக்கு 3 ரூட் கிடைக்கும். அதில் 2 ரூட்டோடைய சம் என்ன ஆகுது வேனிஷ் ஆகுதுன்னு சொல்லியாச்சு. ஓகே, அந்த ஐடியா யூஸ் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறது, இந்த வீட்டஸ் ஃபார்ம் ஃபர்ஸ்ட் பண்ண முடியா, அது யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஏ வந்து என்னது 2, பி வந்து -1, சி என்னது அடுத்து -18, டி வந்து 9. let alpha minus alpha beta be the roots. ஏன் alpha minus alpha எடுத்துருக்கோம், பிகாஸ் 2 ரூட்டை சம் பண்ணால் நமக்கு என்ன ஆன்சர் வரணும் 0 வரணும். அதனால் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா எடுத்துருக்கேன். இல்லை சார் நான் பீட்டா மைனஸ் பீட்டா எடுத்துக்கலாம்னா இட்ஸ் யுவர் சாய்ஸ். சரியா, நீ எந்த 2 ரூட்டாக நம்மளுக்கு நீ சைன் ஆப்போசிட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? let alpha minus alpha beta be the roots. ஏன்னா ப்ராக்கெட்டில் சம் ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் வேனிஷஸ்னால இப்படி எடுத்துருக்கோம். இப்போ சம்மேஷன் 1, சம்மேஷன் என்ன பண்ணணும், எடுத்த மூட்டை ஆட் பண்ணணும். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா பண்ணுற மாதிரி ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா. வாட் இஸ் ஆன்சர் -b/a. வாட் இஸ் -b/a? ஆல்ரெடி பி வந்து மைனஸ் இருக்கிறனால மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகி 1/2 வந்துடும். அப்போ என்ன ஆயிடுச்சு, இங்கே ஆல்ஃபா இந்த ஆல்ஃபா 2 என்ன ஆகும் கேன்சல் ஆகும். 2 ஆல்ஃபா கேன்சல் ஆச்சுன்னா பீட்டா மட்டும் கிடைக்கும். வாட் இஸ் பீட்டா ஈக்குவல் டு 1/2. அப்போ ஒரு ரூட் கிடச்சிச்சு, பீட்டோட ஆன்சர் 1/2 கிடச்சிருச்சு. அடுத்து சம்மேஷன் 2. வாட் இஸ் சம்மேஷன் 2? இந்த 3 ரூட்டை நம்ம மாற்றி மல்டிப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் ஆல்ஃபா, அடுத்து மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா, அடுத்து ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா மல்டிப்ளை பண்ணால் சம்மேஷன் 2. வாட் இஸ் சம்மேஷன் 2? c/a. வாட் இஸ் c? -18/2. -18/2 கேன்சல் பண்ணால் -9. அப்போ மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும், ஆல்ஃபா இன்ட்டு மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா மைனஸ் ஆல்ஃபா பீட்டா. இங்கே பீட்டா ஆல்ஃபாவா ஆல்ஃபா பீட்டா எழுதியாச்சு. இப்போ இங்கே என்னாச்சு, இங்கே 2 கேன்சல் ஆகுது, இந்த ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா கேன்சல் ஆகுது. ரிமைனிங் என்ன இருக்குது, மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர்டு, இங்கே மைனஸ் ஆல்ஃபா ஸ்கொயர்டு ஈக்குவல் டு -9 இருக்குது. இப்போ அதே நேரம் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும். மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆச்சுன்னா மிச்சம் இருக்குது ஆல்ஃபா ஸ்கொயர் ஈக்குவல் டு 9. அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு +3 கிடச்சிருச்சு. அப்போ என்ன கிடச்சிருக்கு, ஒரு ரூட்டு ப்ளஸில் கிடச்சிருக்கு, இன்னொரு ரூட்டு மைனஸில் கிடச்சிருக்கு. தென் த ரூட்ஸ் ஆர் ஃபைனல் ரூட்ஸ் ஆர் 3, இன்னொரு ரூட்டு -3, இன்னொரு ரூட் 1/2. தீஸ் ஆர் த ரூட்ஸ் 3 -3, 1/2. புரிஞ்சுங்களா? இது 2 ரூட் பார்த்தீங்களா, ஆப்போசிட் பார்த்தீங்களா, இது 2 ஆட் பண்ண கரெக்டாக நமக்கு என்ன ஆன்சர் 0 ஆகும். அப்போ கொடுத்த ஐடியா யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி ஜஸ்ட் வி ஃபைண்ட் அவுட் த ரூட்ஸ் ஆஃப் த கிவன் பாலினாமியல் ஈக்குவேஷன் அண்டர் த கண்டிஷன் சம் ஆஃப் இட்ஸ் 2 ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் வேனிஷஸ். ஓகேவா? தென் வி கோ ஃபார் ப்ராப்ளம் நம்பர் 2. அதே எக்ஸசைஸில் ப்ராப்ளம் நம்பர் 2க்கு போக போகிறோம். அந்த ப்ராப்ளம் நம்பர் 2 என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா determine k ஓட கண்டிப்பாக சொல்கிறாங்க. சால்வ் ஈக்குவேஷன் என்ன கொடுக்குறாங்க, 2x³ - 6x² + 3x + k = 0. இந்த ஈக்குவேஷன் சால்வ் பண்ணணும். அதே டைமில் நம்ம என்ன பண்ணணும், கேவும் கண்டுபிடிக்கணும். அப்போ கே எங்கே இருக்குது, இந்த கான்ஸ்டன்ட் மிஸ் ஆகுது, அந்த கேவை தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இஃப் ஒன் ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் இஸ் ட்வைஸ் த சம் ஆஃப் த அதர் டூ ரூட்ஸ். ஒரு ரூட்டு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது, அந்த கொஷின் கொடுத்த ஈக்குவேஷனில் ஹையஸ்ட் டிகிரி வந்து 3 இருக்கிறதுனால இஃப் யூ சால்வ் திஸ் ஈக்குவேஷன் வி கெட் 3 ரூட்ஸ். அந்த 3 ரூட்டில் ஒரு ரூட்டை நீ எடுத்துக்கிட்டேன்னா அது என்ன இருக்குது, 2 ரூட்டை ஆட் பண்ணி அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறது சமமாக இருக்குது. அதுதான் கொடுத்துருக்கான். ஒன் ஆஃப் இட்ஸ் ரூட்ஸ் இஸ் ட்வைஸ் த சம் ஆஃப் அதர் ரூட்ஸ். 2 ரூட்டை ஆட் பண்ணி அதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், இன்னொரு ரூட்டுக்கு ஈக்குவலாக கிடைக்கும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ ஸ்டார்ட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம கொடுத்த ஈக்குவேஷனை வச்சு என்ன பண்ணாச்சு, ஏ வந்து 2, பி வந்து -6, அடுத்த டேர்ம் 3 இருக்குது, சி வந்து 3, அடுத்த கான்ஸ்டன்ட் டி வந்து கேன்னு எடுத்தாச்சு. லெட் ஆல்ஃபா பீட்டா பி த ரூட்ஸ் எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறம் வழக்கம் என்ன பண்ணியாச்சு, சம்மேஷன் 1 பண்ணுறோம். வாட் இஸ் சம்மேஷன் 1? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா -b/a. வாட் இஸ் -b/a? மைனஸ் என்ன இருக்குது, b வந்து -6 இருக்கிறதுனால மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் ஆகிடும். 6/2 ரெண்டையும் கேன்சல் பண்ணால் 6/2 கேன்சல் பண்ணால் 3 ஆகிடும். தென் சம்மேஷன் 2. சம்மேஷன் என்ன பண்ணணும், ஆல்ஃபா பீட்டா காமா ஆல்ஃபா ஈக்குவல் டு c/a. அப்போ வாட் இஸ் c என்ன இருக்குது, 3 இருக்குது, a என்ன இருக்குது, 2ஆக இருக்குது. அப்போ 3/2
தென் சம்மேஷன் 3 வந்து ஆல்ஃபா பீட்டா காமா ஈக்குவல் டு மைனஸ் டி பை ஏ. மைனஸ் டி பை ஏன்னா டி என்ன இருக்குது, கேன்னு இருக்குது, ஏ வந்து 2. அப்போ கே பை 2 மைனஸ் இருக்கிறனால மைனஸ் கே பை 2. ஓகே, இப்போ அவங்க கொடுத்த இதை எடுக்காச்சு. என்ன கொடுத்தாங்க, ஒரு ரூட் வந்து இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் ரெண்டையும் சம் பண்ணி 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறது ஈக்குவல்னு கொஷனுக்கு கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம எடுத்தாச்சு. புரிஞ்சுங்களா? ஓகே, எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு சம்மேஷன் 1 இருக்குது. வாட் இஸ் சம்மேஷன் 1 எடுத்துருந்தோம். சம்மேஷன் 1 ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் 3 இருக்கா, அதை எடுத்தாச்சு. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் காமா ஈக்குவல் டு 3. அந்த இதில் இப்போ இந்த பீட்டா ப்ளஸ் காமா இருக்கா, இந்த பீட்டா ப்ளஸ் காமாவுக்கு பதிலாக எதை சப்ஸ்டிட் பண்ண நல்லா கவனிங்க. இந்த பீட்டா ப்ளஸ் காமாவுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பீட்டா ப்ளஸ் காமா வச்சுக்கிட்டு இந்த 2 என்ன பண்ண போகிறேன், கீழே கொண்டு வர போகிறேன். அப்போ கீழே கொண்டு என்ன ஆயிரும், ஆல்ஃபா பை 2. அப்போ இந்த பீட்டா ப்ளஸ் காமாவுக்கு பதிலாக இந்த கீழே கொண்டு வந்தால் ஆல்ஃபா பை 2ன்னு போடலாம். புரிஞ்சுங்களா? எல்சிஎம் எடுத்தால் என்ன ஆகும், கிராஸ் பண்ணால் 2 ஆல்ஃபா ப்ளஸ் ஆல்ஃபா. எல்சிஎம் எடுத்தால் 3 ஆல்ஃபா பை 2ன்னு வரும். இந்த இருக்கிற 3 ஆல்ஃபா பை 2 ஈக்குவல் டு 3. அப்போ என்ன ஆயிரும், 3 ஆல்ஃபா பை 2 ஈக்குவல் டு 3னா இங்கே 3 இந்த 3 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். மிச்சம் ஆல்ஃபா ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். புரிஞ்சுங்களா? ஒன்றும் கிடையாது. என்ன பண்ணுறீங்க, எல்சிஎம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்க, 3 ஆல்ஃபா வரும், அங்கே 3 இருக்கும். 3 கேன்சல் ஆகிடும். இந்த 2வை கிராஸ் பண்ணால் ஆல்ஃபா 2 கிடச்சிடும். இப்போ ஆல்ஃபா இப்போ 2 என்னது, ஒரு ரூட்டு. அப்போ ஒரு ரூட்டு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. ஏன்னா ஆல்ஃபா பீட்டா காமா தான் 3 ரூட்டு. அதில் என்ன பண்ணியாச்சு, நம்ம ஒரு ரூட்டை கண்டுபிடிச்சாச்சு. அப்போ ஆல்ஃபா ரூட்டு கிடச்சிருச்சு. இனிமேல் நமக்கு என்ன வேணும், பீட்டா வேணும், காமா வேணும். அதை ஈஸியாக கொண்டு வர என்ன பண்ணுறோன்னா, ஆல்ஃபா ரூட்டாக இருக்கிறதுனால தென் அந்த ஆல்ஃபான்றது என்னது, ஏதோ சொல்யூஷன் இந்த ஒரு பாலினாமியல் சொல்யூஷன் வந்து என்ன பண்ணலாம், இட் இஸ் டேக் இட் அஸ் 2. அப்போ x ஈக்குவல் 2 இஸ் ஏ ரூட்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்போ x ஈக்குவல் 2 இஸ் ஏ ரூட்னா x மைனஸ் 2 இஸ் ஏ ஃபேக்டர். அப்போ x மைனஸ் 2 இஸ் ஏ ஃபேக்டராக இருந்தால் என்ன பண்ணிக்கலாம், அந்த x ஈக்குவல் டு 2 வச்சு என்ன பண்ணலாம், அந்த ஈக்குவேஷனை சிந்தர் மிஷினில் சால்வ் பண்ணலாம். அப்போ வாட் இஸ் த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் த ஈக்குவேஷன், 2 மைனஸ் 6 3k. 2 மைனஸ் 6 3k. எது ரூட்டு கன்ஃபார்ம் பண்ணோம், ஆல்ஃபா ஈக்குவல் 2 தான் எக்ஸ்னு வச்சுக்கிட்டோம். எக்ஸ் ஈக்குவல் டு 2 அதை வச்சு என்ன பண்ணுறோம், எல் டிவிஷனை போட்டோன்னா ஃபஸ்ட்டு 0 ஆட் பண்ணால் 2 மல்டிப்ளை பண்ணால் 2 2s 4 மைனஸ் 6 4 ஆட் பண்ணால் மைனஸ் 2 அகைன் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 4 3 மைனஸ் 4 எவ்வளவு மைனஸ் 1 அடுத்து மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2. இந்த மைனஸ் 2 எடுத்து என்ன பண்ண, கீழே நான் 0ன்னு போட்டேன். ஏன் சார் 0 போட்டீங்க சார்னா, பிகாஸ் இது என்ன பண்ணியாச்சு, எக்ஸ் ஈக்குவல் ரூட்டுன்னு கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இது இப்போ தான் இந்த ப்ரீவியஸ் போல் நடத்தினேன். ரூட்டாக இருந்தால் ரிமைண்டர் நமக்கு என்ன தான் வரும், 0 தான் வரணும். அப்போ என்ன கன்ஃபார்ம் பண்ணியாச்சு, இந்த ரிமைண்டர் ஷுட் பி 0 பிகாஸ் சின்ஸ் எக்ஸ் ஈக்குவல் 2 இஸ் ஏ ரூட். அப்போ ரிமைண்டர் 0 இருக்கிறதுனால என்ன பண்ணியாச்சு, k மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு போட்டாச்சு. அப்போ k மைனஸ் 2 ஈக்குவல் டு 0னா வாட் யூ கெட், k ஈக்குவல் டு 2. அப்போ இங்கே k என்னவாக இருக்கணும், இந்த k வந்து இங்கே 2ஆக இருந்தால் தான் 2 மைனஸ் 2 ரெண்டையும் ஆட் பண்ணால் 0 வரும். அப்போ தென் வி கன்ஃபார்ம் தட் k வேல்யூ ஆஃப் k இஸ் 2. அப்போ k வந்து 2 கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகே, கேவும் கிடச்சிருச்சு. தென் இப்போ சொன்ன இதுதான் கோஷன். எது கோஷன், 2x² மைனஸ் 2x மைனஸ் 1 2x² மைனஸ் 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணி பார்த்தோம்னா ஃபேக்டர்ஸ்னா டேட்டா கிடைக்கல. அதாவது மல்டிப்ளை பண்ணால் 2 இங்கே இருக்குது, அங்கே மைனஸ் 1 இருக்குது, ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 2. மைனஸ் 2 என்ன பண்ணியாச்சு, ஆட் பண்ணால் மைனஸ் 2 வர மாதிரி எடுக்க முடியல. அப்போ என்ன பண்ணியாச்சு, குவாட்ரிக் ஈக்குவேஷன் இருக்கிற அந்த ஃபார்ம் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x என்னது 2, a வந்து 2, b வந்து மைனஸ் 2, c வந்து மைனஸ் 1. இதில் சப்ஸ்டிட் பண்ணுறோம். x ஈக்குவல் டு மைனஸ் 2 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b² மைனஸ் 4ac பை 2a. b வந்து மைனஸ் 2 என்ன ஆயிடுச்சு, ப்ளஸ் 2 ஆயிடுச்சு. ப்ளஸ் ஆர் மைனஸ் b² மைனஸ் 2 ஸ்கொயர்னா 4 ஆயிரும். மைனஸ் 4ac மல்டிப்ளை பண்ணுங்கள். 4a எவ்வளவு 2, 4 2s 8, c வந்து மைனஸ் 1. அப்போ மைனஸ் 8 வரும். இங்கே ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால அந்த மைனஸ் 8ம் மைனஸ் இருந்தால் ப்ளஸ் 8 ஆயிரும். 8 + 4 12 ஆயிடுச்சு. 12 ரூட்டில் இருந்து எப்படி எடுக்கலாம், 2 √ 3 எழுதிக்கலாம். 2 √ 3னா நம்ம ஆச்சு தனித்தனியாக டிவைட் பண்ண ஆயிரும். மேலே 2 அப்படி கேன்சல் ஆயிரும். மிச்சம் 1 + ஆர் மைனஸ் √3 கிடைக்கும். தென் த ரூட்ஸ் ஆர் 2 எப்படி 2ன்னு சொன்னோம், இந்த மாதிரி சொன்னல இந்த 2, இப்போ கிடைச்ச 1 + ஆர் மைனஸ் √3. இப்போ எல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா என்ன வருது, வந்து ஒரு ரேஷனலும் இர்ரேஷனலாக இருக்குது, சம் டிஃப்ரென்ஸில் இருக்குது. ஒரு ரூட் வந்து இப்போ என்ன சொன்னோம், காம்ப்ளெக்ஸாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி இருந்தாலும் சரி, கான்ஜுகேட்டாக தான் கிடைக்கும். 1 + ஒரு கிடைச்சா இன்னொன்று கிடைக்கும், 1 - தான் கிடைக்கும். ஏன்னா ரூட்டுக்குள்ளே வந்து அந்த பொருள் என்னவா இல்லை, பெர்ஃபெக்ட் ஸ்கொயராக இல்லை. எப்படி சொல்லியிருக்கேன், ரூட்டுக்குள்ளே வர டைம் பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இருந்தால் என்னவா மாறும், ரேஷனலாக மாறும். பெர்ஃபெக்ட் ஸ்கொயர் இல்லாட்டினா அது என்னவா மாறும், இர்ரேஷனலாக மாறும். அப்போ இர்ரேஷனலாக கிடைக்கும். அப்போ இந்த ரூட்ஸ் ஆர் 2, 1 + ஆர் மைனஸ் √3 அண்ட் த வேல்யூ ஆஃப் k இஸ் 2. இதுதான் இந்த ப்ராப்ளத்தோட சொல்யூஷன். ஓகேங்களா? சரி, இதுக்கப்புறம் இதை தாண்டி நமக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்குது.
இதே எக்ஸசைஸில். பட் ஒன்று நம்ம சார் உங்களுக்கு ஐ வில் கிவ் டு யுவர் செல்ஃப் எவாலுவேஷன். சரிங்களா? செல்ஃப் எவாலுவேஷன் ப்ராப்ளம் உங்களுக்கு நான் தரேன், அதை நீங்கள் சால்வ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதை பேஸ் பண்ணி சில சம்ஸ் நான் உங்களுக்கு அனுப்பிவிட்றேன், அதை என்ன நீங்கள் கோர்க்கில் பண்ணி சால்வ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகேம்மா. அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு வேலை இருக்குது. ஓகேங்களா? அது என்ன பண்ணுங்கள், ஹோம்ஒர்க் அனுப்பிவிட்றேன், அதையும் கரெக்டாக பண்ணிடுங்க.